ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நீங்கள் இந்த நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய பேர் ஜான். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த பைக்கை கொண்டு போய் ஃபஸ்ட்டு சர்வீஸ் கூட போகிறோங்க. இது சர்வீஸ் கிலோமீட்டர் ஓடிடுச்சிங்க, 996 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளாக எடுக்கலை, ஏன்னா ஓடிடுச்சு. மறுபடியும் வண்டி சர்வீஸ் கொடுக்கணும், டைம் கிடைக்கல அப்படின்ட்டு எடுக்கலை. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கொண்டு போய் ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்காக இந்த வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் விட போகிறோம். கவாசாகி சர்வீஸ் சென்டரில் விட போகிறோம். அது கூடவே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வண்டிக்கு வந்து ஃபுல்லாக செராமிக் கோட்டிங்கும் பண்ண போகிறோங்க. அப்புறம் இந்த ஸ்லைடர்லாம் ஆர்டர் பண்ணியிருந்ததெல்லாம் வந்துருச்சு. அந்த ஸ்லைடர்ஸ் எல்லாமே நம்ம மாட்டிட்டு வர போகிறோம். ஸோ எடுத்துகிட்டு வண்டி சர்வீஸ் கூப்பிட்டு செராமிக் கோட்டிங்லாம் முடிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ், எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. வண்டியை சர்வீஸ் கூட்டு எடுத்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸ் நிஞ்சா 500. நம்ம 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு விட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ தான் எடுத்துகிட்டு வர்றேங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆயில் மாற்றிருக்காங்க, ஆயில் ஃபில்ட்ரு மாற்றிருக்காங்க, அப்புறம் செயின் க்ளீன் பண்ணியிருக்காங்க, செயின் லூப்பு போட்டிருக்காங்க, அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் செக்கப் பண்ணியிருக்காங்க. செக்கப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. அது ஒரே நாளில் முடிச்சிட்டாங்க. நம்ம இந்த வண்டியை விட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் காற்று ஜாஸ்தியாக இருக்குது, சவுண்டு ஜாஸ்தி கேட்கும்னு நினைக்கிறேன். வண்டியை விட்டு கிட்டத்தட்ட போன வெள்ளிக்கிழமை விட்டதுங்க. இப்போ இன்றைக்கி சனிக்கிழமை. ஒரே நாளில் இவங்க சர்வீஸ் முடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன அப்படின்னா, மறுபடி செராமிக் கோட்டிங் கொடுத்துருந்தோம்ல, அங்கே தான் கொஞ்சம் லேட். ஏன்னா அவங்க அந்த க்யூரிங்க்கெல்லாம் டைம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. விட்றப்பவே போன சனிக்கிழமை இவங்க சர்வீஸ் முடித்து போன சனிக்கிழமை கொண்டு வந்து இங்கே செராமிக் கொடுத்துட்டாங்க. செராமிக் ப்ரோ அப்படிங்கிற இடத்துல தான் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு அவங்க முடிச்சுட்டு இன்றைக்கி கொடுத்தாங்க. செராமிக் கோட்டிங்கும் நம்ம அப்படியே பண்ணிட்டோம். வண்டி எங்கேயாச்சும் நிறுத்திட்டு செராமிக் கோட்டிங்லாம் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு ஓவர்வியூ காமிக்கிறேங்க. வண்டி செம்மையாக இருக்குங்க. 500 நிஞ்சா 500 நான் எதிர்பார்த்ததை விட நல்லாயிருக்கு. ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அந்த கொஞ்சம் வண்டி ஸ்டிஃபாக தாங்க இருக்குது, கொஞ்சம் குதிக்குது. ஷாக் அப்சர்வர் கொஞ்சம் குதிக்கிறான். நான் வண்டி ஒரு 10 நாளாக கையில் இல்லாமல் ஒரு மாதிரி ஆகிப்போச்சுங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் அப்படியே ஹாப்பியாக இருக்கு. ஹாரன் மாற்றணுங்க, ரொம்ப சவுண்டு கம்மியாக இருக்குது. சந்துக்குள்ளெல்லாம் கொஞ்சம் போக முடியாதுங்க அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா கண்ணாடி கொஞ்சம் நீட்டிகிட்ருக்காங்க, முட்டிடுவாங்க. அதனால் கண்ணாடி ஓப்பனில், மிரர் சைடு மிரர் ஓப்பனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சந்துக்குள்ளெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம மைண்ட் எப்படி போகணும்னு சொல்லுதோ அப்படி போயிடுது வண்டி. சல் 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 சல். அது என்னமோ நம்மகிட்ட வேறு வண்டிகள் இருந்துச்சுனாலுமே, எடுத்து ஓட்டுறதுக்கு வண்டிகள் இருந்துச்சுனாலுமே, இந்த வண்டியை வாங்கிட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம், சர்வீஸ்க்காக கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 8-9 நாள் பக்கம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கைக்கு வாங்குறதுக்கு. என்னமோ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சுங்க. வண்டி எடுத்து ஓட்டினதுக்கப்புறம் தான் அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதியாக இருக்குது. யாரையோ ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிவிட்டு பார்த்தா ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்குமில்ல, அந்த ஃபீல் கிடைக்கிது. கடைசியில் பைக்கு மேலே நம்மளுக்கு என்னமோ அப்படி ஒரு பிரியமாகி போச்சு. இது வந்து இந்த செராமிக் கோட்டிங் வந்து 5 வருஷத்துக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இந்த மாதிரி தான் ஒன்று ஆச்சுன்னா நம்ம கொண்டுட்டு போனோம்னா அவங்க அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு.
15,000 அதுக்கு சார்ஜஸ் ஆகிருக்குங்க. ஆமாம், ஏதோ லைஃப் டைம் கேரண்டி அப்படின்னாங்க. எப்படின்னு தெரில, 5 வருஷத்துக்கு. ஆனால் ஏதாவது ஸ்க்ராச்சஸோ ஏதாவது ஆச்சுன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் டீட்டெயிலாக எதுவுமே விசாரிக்கலைங்க. நம்ம இவர் கவாசையில் இருக்க மேனேஜர் தீபன் அவர் தாங்க எல்லாமே விசாரித்து அவர் தான் விட்டார். பரவாயில்லைங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு இதில் எப்படி என்ன ஏதுங்கிற விவரமெல்லாம் எதுவும் தெரியாது. அவரே சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவரே கொண்டு போய் விட்டு, ஏன்னா ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த செராமிக் ப்ரோ இருக்குங்க. அவங்களே விட்டு அவங்களே எல்லாம் பேசி நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கேயாவது கொஞ்சம் நிழல் மரத்து நிழல் தான் இருந்துச்சுன்னா நிறுத்திட்டு ஒரு வியூ டோட்டலாக காமிக்கிறேங்க, எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். கொஞ்சம் ரோடு கொஞ்சம் புளி மேடு நிறைய பேச்சஸ் இருக்குது இந்த ரோட்டில். தெரியுதான்னு பாருங்கள். செராமிக் கோட்டிங்லாம் பண்ணியாச்சு. ஒரு மரத்து நிழலில் தான் விட்ருக்கோம். நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்லைடர்லாம் இப்போ போட்டது தாங்க. இந்த ஸ்லைடரு, அந்த சைடு ஸ்லைடரு, அப்புறம் ரேடியேட்டர் கார்டு. இந்த ஸ்லைடரு, இதுக்கப்புறம் அந்த ரேடியேட்டர் கார்டு மாட்டியிருக்கு. தெரியுதா? ரெட்ரோ கிராஸ், எல்லாமே ரெட்ரோ கிராஸ் பிராண்டோடதுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செராமிக் கோட்டிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். Ninja 500 first service and ceramic coating done. ஓகே மக்களே, ஓரளவுக்கெல்லாம் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். சர்வீஸும் பண்ணியாச்சு, நம்ம என்னது செராமிக் கோட்டிங்கும் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரி இந்த வண்டி பற்றி ஏதாவது டீட்டெயில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய்.